السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا كالتي نقلت غزلها من بعد قوة أنكاسا. وقال أيضا سبحانه وتعالى في موضع آخر واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف أحب الأعمال إلى الله تعالى أدومها وإن قل. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم كتب له ما كانوا يعمل صحيحا أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானை நிறைவு செய்து புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் 10வது மாதமான ஷவ்வாலுல் முகர்ரம் கண்ணியமான சிறப்பிற்குரிய மாதமான பல வரலாற்று நிகழ்வுகளை நிகாஹ் போன்ற சிறந்த சுன்னத்தான காரியங்கள் எல்லாம் இம்மாதத்திலே நடப்பதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா எந்த ஒரு அடியானை ஆக அதிகமாக விரும்புகிறான், அல்லாஹ்வுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இப்பொழுதெல்லாம் ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் நிறைய செய்திகளை வாட்ஸ்அப்களின் தளங்களில் நாம் பார்க்கிறோம். ரமலான் முழுக்க தடபுடல அமல் செய்தவர்களை காணவில்லை. அப்ப இருந்த கூட்டம் ஷவ்வாலில் இருந்து குறைத்து விட்டார்கள். கண்டுபிடித்துக் கொடுங்கள், சன்மானம் கொடுக்கப்படும். விருந்தாளிகள் எல்லாம் போய்விட்டார்கள். அல்லாஹ்வின் சொந்தமான அடியார்கள் மட்டும் காத்து கொண்டிருக்கிறார்கள். வயிறு காலியாக இருந்த பொழுது பள்ளிவாசல் நிறைந்திருந்தது. வயிறு நிறைவாக இருக்கிற பொழுது பள்ளிவாசல் காலியாகி விடுகிறது. நியூஸ்ல போடுறோம். என்ன போடுறான்னா, பள்ளிவாசலில் கூட்டம் குறைந்து விட்டது. அல்லாஹு அக்பர். நன்கு யோசிக்க வேண்டும். ரப்பு தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நாளும் இருக்கிறார். உலகம் படைத்ததிலிருந்து இறுதி கியாமத் நாள் அழிவு வரைக்கும், இனி மறுமை வரைக்கும் எப்பொழுதும் நிலைத்தவன் நீடித்தவன் ரப்பு தஆலா. எனவே அவனை வணங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் நல்ல அடியார்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள் தேவை. அல்லாஹ் யாரை விரும்புகிறான் என்று சொன்னால், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ்வை ரப்பு என்று சொன்னவர்கள் மட்டுமல்லாமல் அதிலே நிலைத்திருப்பவர்கள், இஸ்திகாமத்தாக இருப்பவர்கள், நீடித்து இருப்பவர்கள், நிரந்தர அமல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இங்கே ஆளே காணவில்லை. எத்தனை நபர்கள் ரமலானிலே போட்டி போட்டுக்கொண்டு 30 நாட்கள் நோன்பும் தொழுகையும் இபாதத்தும் இரவு வணக்கங்களும் தான தர்மங்களும் திக்ர் துஆக்களும் இங்கே போனார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நபர்கள் யார் என்று சொன்னால், எப்பொழுதும் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் நீடித்த நிரந்தரமான அமல் செய்யக்கூடியவர்களை தான் அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறான் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுவார். ஏதாவது விபத்து ஏற்படுகிற பொழுது, ஆபத்து ஏற்படுகிற பொழுது
ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் மட்டும் ரப்பை அழைக்கக்கூடியவர்கள் அல்லது துவா செய்யக்கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குர்ஆனிலே 2-3 இடங்களை நாம் பார்த்தால் ஒரு ஓரமாக நின்று வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் இப்படியும் அல்ல அப்படியும் அல்ல, அவர்களின் அசாபத்துல் கைரோ நல்லது ஏற்படுகிற பொழுது பத்துமஅன்ன பிஹி குலூப் அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடைகின்றன. அசாபத்துல் ஃபித்னா அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வருகிற பொழுது சோதனை வருகிற பொழுது அவர்கள் ரப்பை மறந்துவிட்டு பழைய நிலைமைக்கு அவர்கள் போய் விடுகிறார்கள் என்பதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது திருமறையில் வைதா மஸ்ஸல் இன்சானு லுர்ரு தஆனா அவனுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம் சோதனை ஏற்படுகிற போது ரப்பை அழைக்கிறான். பலம்மா கஷஃப அன்ஹு லுர்ரஹு அவனுக்கு அந்த கஷ்டத்தை துக்கத்தை அவனுடைய பிரச்சனையை நீக்கினால் மர்ர கஅல்லம் யதுஊனா அவன் துவா செய்யாமலே போய்விடுகிறான். அப்ப இது போன்ற சந்தர்ப்பவாதிகளை ரமலானிகளை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. எப்பொழுதும் ரப்பை சார்ந்திருப்பவர்களை திக்ரு துவாவில் தொழுகையில் காலம் முழுக்க பாக்கி இருக்கிற 11 மாதங்களில் ரப்பை நினைவு கூறுவர்களை தான் அவரோடு சார்ந்திருப்பவர்களை தான் ரப்பானிகளை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் அல்லாஹ் சொன்ன வார்த்தையில் இருந்தே புரிந்து கொள்ளலாம். நமக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் வரும் மட்டும் அல்லாஹ் நம்ம கூப்பிடுறோம், அவன்கிட்ட துவா செய்யறோம், அழுது கண்ணீர் வடித்து கேட்கிறோம். நாம் நினைத்தது நாம் தேடியது கேட்டது கிடைத்து விட்டது உடனே அவனை மறந்து விடுகிறோம். இனிமேல் நாம் துவா செய்ய தேவையில்லை, நம்ம நாட்டங்கள் நிறைவேறிவிட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆபத்தான நேரங்களில் கூப்பிடுகிற பொழுது நான் வரமாட்டேன், நீ எப்பயுமே என்னை கூப்பிடு, எப்பயுமே என்னை சார்ந்தது. உனக்கு ஆபத்து வருகிற பொழுது நானே வந்து நிற்பேன்றான் அல்லாஹ். உனக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது மட்டும் துன்பம் ஏற்பட மட்டும் நீ கூப்பிடுகிற பொழுது சந்தர்ப்பவாதியாக ரமலானிகளாக நீ இருக்கிற பொழுது உனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் நான் வரமாட்டேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய வார்த்தையார். எனவே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ நற்காரியங்கள் நல் அமல்கள் எல்லாம் நாம் ரமலானிலே செய்தோம். இதற்கு பின்னால் நாம் அமல் செய்கிற பொழுதுதான் இபாதத் தொழுகைகள் தான தர்மங்கள் இரவு வணக்கங்கள் திக்ரு துவாக்கள் தொடர்படியாக நிலையான நல்லறங்களை நாம் செய்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக நாம் ஆக முடியும் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது போன்ற சில தளங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நாம் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய தேவை இங்கு இருக்காது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, ஒரு 55 வயது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் ஷய்யபக உங்கள்கிட்ட உங்க தாடியில உங்க முடியில நிறைய நாங்க காணுறோம். இங்க சின்னதா ஒரு தாடி இருக்குமா முதத்துக்கு, அதுவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாடி முபாரக்கான தாடியும் தலையிலும் சில நிறை முடிகளை நாங்கள் பார்க்கிறோம். இது எப்படி யா ரசூலல்லாஹ் அவங்களுக்கு வந்தது? 55 வயதுக்கு மேலாகுது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஷய்யபனி ஹூதுன் வஅஹ்வாதுஹா ஊது என்கிற சூராவில் 12ஆம் ஜுஸ்ல இந்த சூரா வருது. அந்த சூராலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறான், வஸ்தகீம் கமா உமிர்த நான் ஏவப்பட்ட ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், அதிலே நிலையாக நிரந்தரமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நான் நிரந்தரமாக அமல் செய்து கொண்டே இருக்கிறேன், அதனால் என் முடி நிறைத்து விட்டது என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். அப்ப என்ன சொல்ல வரோம்னா, நம்ம எது செஞ்சாலும் அது தான தர்மமாக இருக்கட்டும், அமல்களாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும், இது தொடர்ந்து செய்ய வேண்டும். சீசனுக்கு வந்த வேடந்தாங்கல் பறவையை போல அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் வரும், அப்பொழுது மறுபடியும் போய்விடும். அப்படி அல்ல. சில பேர் ஜும்மாவுக்கு மட்டும் வருவார்கள், அடுத்த ஜும்மாவுக்கு வருவார்கள். பாக்கியுள்ள தொழுகைகள்லாம் இங்க இல்லையா மார்க்கத்துல? யோசித்து பார்க்க வேண்டும். சில பேர் ரமலானுக்கு வருவார்கள், அடுத்த ரமலானுக்கு தான் வருவார்கள். அப்படி அல்ல. இவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். யாரை விரும்புகிறான்னு சொன்னா, சின்ன அமலா இருக்கட்டும், சின்ன தொழுகையாக இருக்கட்டும், சின்ன தர்மமாக இருக்கட்டும், அதை நிலையாக செய்பவர்கள், நிரந்தரமாக செய்பவர்களை தான் நான் விரும்புகிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
நிறைய செய்திகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஃபிரௌன் என்பவன் சர்வ அதிகாரம் செய்தவன், மிக கொடியவன், ஆட்சி செய்தவன், செல்வ செழிப்பு உள்ளவன். அவனுடைய மரண தருவாயில் சொல்லுகிறான். என்ன சொல்றானா, நான் இப்ப ஈமான் கொள்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நான் இப்ப ஏத்துக்கிறேன். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன கத அசைத்த மின் கபல், இப்பதான் உனக்கு தோணுதா? இப்பதான் நான் ரப்புன் என்பது உனக்கு தெரியுதா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாயா என்பதா அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். எப்பொழுதும் ரப்போடு தொடர்பு இருந்தால், எப்பொழுதும் ரப்பை அழைத்தால், இவன் நான் தான் ரப்புன்னு வேற மாற்றட்டியவன். இப்போ சொல்லுகிறான், கடலில் மூழ்க போகிறோம், அல்லாஹ் அழிக்க போகிறான், தூக்கி எறிய போகிறான், அத்துணை விஷயங்கள் நாசமாக போகிறது. இப்போது அவன் சொல்றான், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் போட்டு வாயடைப்பான். இருக்கிற பொழுது, வாழுகிற பொழுது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அவனோடு நெருக்கமுடையவர்களாக, ரப்பானிகளாக, ரப்பை சார்ந்தவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதைத்தான் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, எப்பவுமே இரவு வணக்கங்கள் அதிகமாக ஈடுபடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்ட அவர் கேட்கிறாங்க, என்ன கொஞ்ச காலமா இரவு வணக்கங்கள்லாம் விடுற மாதிரி தெரியுது, அதை நீங்க செய்யலாமே, எப்படி அதை நீங்க செஞ்சா நல்லா இருக்குமே நாயகம் சொல்றது ஆர்வம் ஊட்டுறாங்க. ஏன்னா அந்த ஒரு மாசம் நாம் செய்த அமல்கள் அத்தோடு முடிந்து விடுகிறது. அப்படியே எல்லாம் தூக்கி போட்டு கலாபுடான் வந்து அமல்கள்லாம் செஞ்சுட்டு அடுத்து ஒண்ணுமே இல்லை நினைக்கிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இனிதான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பம். ஒருத்தருக்கு இபாதத்து விஷயங்கள் பொறுத்தவரையில தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எந்த கடமையா இருக்கட்டும், அதற்கு முடிவே கிடையாது. எப்போ மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், உடைய ரிஸ்க் எப்ப முடியுதோ அப்பொழுது உனக்கு மௌத்து வந்துவிடும். எனவே வாழபோது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உன் மௌத்து வரும் வரைக்கும், உன் மௌத்துக்கு முந்தின நாள் உள்ள தொழுகையும் உனக்கு கடமை என்று முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தொழுகிற பொழுது இதுதான் என் கடைசி தொழுகை என்று நினைத்து தக்வாவோடு பேணுதலோடு தொழ வேண்டும் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. எனவே வஅபுது ரப்பக, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள், ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுடைய ரிஸ்க் முடிகிற பொழுது, மௌத் முடிகிற வரைக்கும் வணங்கிக் கொண்டே தான் இருக்கும். அப்போ சந்தர்ப்பவாதிகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தொட்டிலே பேசிய 3 குழந்தைகளில் ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டில பேசுறாங்க, கை குழந்தை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன். சுற்றி பனி இஸ்ரேல் மக்கள் நிற்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட தவறான வார்த்தைகளால் புண்படுத்தப்பட்ட தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தொட்டிலே அந்த குழந்தை பேசி தன் தாய் பத்தினி என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த குழந்தை சொல்லுகிறது, கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை சொல்லிவிட்டு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, குழந்தை பேசுகிறது. ஆச்சரியத்தில் ரப்பினுடைய வல்லமை நாம் பார்க்கிறோம். அத்தனை மக்களுக்கு முன்னால் தன் தாயை உண்மைப்படுத்தியது மட்டுமல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள், நான் உயிருள்ள காலமெல்லாம் என் மரணம் சம்பவிக்கும் வரும் வரைக்கும் நான் தொழுகையும் ஜகாத்தையும் கொடுப்பேன். சொல்றது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையில் இருக்கிற பொழுது, பச்சை குழந்தையா இருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள். அப்போ காலம் முழுக்க அமல் செய்ய வேண்டும். நிரந்தரமாக தொழுபவர்கள் தான் அல்லாஹ் விரும்புகிறான். எல்லா அமல்களும் தொடர்படியாக இருக்க வேண்டும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், அமல்களிலே சிறந்த அமல்கள் எது தெரியுமா? அஃலலுல் அமாலி, அமல்களிலே சிறந்த அமல் உங்களுக்கு எது தெரியுமா? அஹப்பல் அமாலி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களில் அதுவ முஹா வைன் கல்ல, அவர் நிலையாக செய்ய வேண்டும், நிரந்தரமாக செய்ய வேண்டும். அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படிங்க? தொடர்படியான அமலுக்கு தான் இங்கு கண்ணியமும் மரியாதையும். அவ்வப்போது வந்து கஷ்டங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள் வந்து அல்லாஹ் கேட்கிற பொழுது அல்லாஹ் நான் தரமாட்டேன்றான். எப்பயுமே என்ன, கஷ்டத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ வேண்டும். அப்படிதான் சஹாபாக்களும், அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வழி காமிச்சார்.
இப்போ ரப்போடு ரப்பானிகளாக இறை தொடர்போடு என்றும் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, சையதனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க இந்த பக்கம் ஃபிரௌன் தன்னுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈமான் கொள்ளலாம்னு பார்த்தான். காரணம், கடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவனை தரல, ஏன்னா அவன் சந்தர்ப்பவாதி. இந்த பக்கம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில், இருளினுடைய இருட்டில், கடுமையான கடலினுடைய இருட்டில் இருந்து துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீயே வணக்கத்திற்குரிய நாயன், நீயே பரிசுத்தமானவன், நான் நஷ்டவாதிகள் இருந்து, நான் அநியாயக்காரர்கள் இருக்கேன், என்னை காப்பாத்து. அப்பொழுது அல்லாஹ் சொல்வான் மலக்குமார்ல கூப்பிட்டு, இந்த குரல் பரிச்சயமான குரல், இந்த குரல் எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எப்பொழுதுமே இவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். எனவே இவரை நாம் ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவுக்கு நாம் பதிலளித்தோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் கதாலிக நுஞ்சில் முஃமினீன், இது முஃமின்களுடைய வெற்றியாகும், உங்களுக்கும் ஈடேற்றம் என்பதாக அந்த துஆவினுடைய பொருளை குறித்து அல்லாஹ் பேசுவான். எனவே எப்பொழுதும் ரப்பை சார்ந்த ரப்பானிகளாக நாம் இருக்க வேண்டுமே தவிர சீசனுக்கு வருகிற அதில் அவ்வப்போது தேவைக்காக தொழுகிற ரமலானிகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுகிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், வலா தகூனு கல்லதி நக்லத் தஸ்லஹா, இந்த பைத்தியம் பிடித்த பெண்ணை போன்று நீங்கள் ஆக வேண்டாம். அவள் என்ன செய்தால், காலையிலிருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய முடியை அழகாக ஜடை பின்னி கொண்டே வருவாள். தன்னுடைய முடியை அழகாக ஜடை பின்னி கொண்டே வருவாள். சாயந்தரமான பின்னாடி இது பிடிக்கவில்லை என்பதாக அப்படியே அவிழ்த்து விட்டுருவான், நனைச்சு போட்டுருவான். பல தக்குவனும் நீங்கள் ஆக வேண்டாம். அல்லத்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், நகலத்து தஸ்லஹா, அவள் முடித்து போட்டு ஜடையை பின்னுவாள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த பெண்ணை போன்று, பைத்தியம் பிடித்த பெண்ணை போன்று நீங்கள் ஆக வேண்டாம். ரமலான்ல மட்டும் அமல் செஞ்சுட்டு போய் நீங்க இருக்க வேண்டாம். எப்பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வோடு தொடர்போடு, இபாதத்தோடு, சதக்காவோடு, தான தர்மமோடு, இரவு வணக்கங்களோடு, திக்ரு துஆவோடு நீ நினைத்து கொண்டே இருங்கள். அவர்களைத்தான் நான் விரும்புகிறேன். சிறிய அமலாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு நாம் வருகிறோம் சொன்னால் நம்முடைய தொழுகை ஒப்புக்கொண்டது என்பதாக அர்த்தம். ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு வரும் சொன்னால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொண்டது என்பதாக அர்த்தம். ரமலானிலே நாம் செய்த அமல்கள் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா பாக்கியுள்ள 11 மாதம் நாம் அமல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். இல்லை என்று சொன்னால் சந்தேகத்திற்குரியதாக, சந்தர்ப்பவாதியாக அல்லாஹ் நினைத்து விட்டு நம்முடைய அமல்கள் நம்முடைய முகத்திலே தூக்கி போட்டால் அது எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அமல்களில் நீடித்த தன்மையும் நிலையான நிரந்தரமான தன்மையும் நமக்கு தருவானாக. எப்பொழுதும் இன்பமான நிலையிலும் சரி, துக்கமான நிலையிலும் சரி, ரப்போடு சார்ந்திருக்கிற ரப்பானிகளாக, அவனோடு தொடர்புடையதாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனுடைய தொடர்பு அது மறுமை நாள் வரைக்கும், நாளை அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொடர்புகள் வேண்டும்னா, ஒரு நண்பனுடைய தொடர்பு ஏதாவது பிரச்சனை துண்டித்து விடும். குடும்பத்துல பிரச்சனை எப்போ சேருவோம் பிரிவோம், அது அப்படியே நின்று விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தொடர்பு அது என்றும் நிலையானது, நீடித்தது. அது போன்று நாம் ஆக வேண்டும் என்பதை தான் குர்ஆனும் ஹதீஸும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வாழ்ந்து வழிகாட்டுறாங்க. அது போன்ற நன்மக்களாக, ரப்பானிகளாக, என்றும் ரப்போடு தொடர்புகளாக அல்லாஹ் உங்களை நன்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.